ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். முந்தைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணணும் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் அது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் கேட்கும்போது எல்லாம் அட் அ டைம் ஒன்றா நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான பதிவுகளை நம்ம கண்டிப்பாக ஒரு முறை அதை நம்ம எடுக்கலாம். இன்றைக்கி இந்த ஆனி மாத பிறப்பு ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை ஆனி மாதம் பிறக்குது. ஸோ பொதுவாக இந்த ஆனி மாதம் பிறந்தாலே நம்ம என்ன சொல்வோன்னா கிரகப்பிரவேசமோ வீடு மாற்றுறதோ வீடு பால் காய்ச்சி சாப்பிட்றதோ இதெல்லாம் பொதுவாக பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதம் அப்படிங்கிறதே சித்திரை மாதம் ஒன்றுங்களா, சித்திரை வைகாசி ஆனி இது 3வது. இந்த 3 6 9 12 அதாவது 3ஆம் மாதம் ஆனி, புரட்டாசி, அப்புறம் மார்கழி, பங்குனி. இந்த 4த்துலேயும் பார்த்திங்கன்னா கேந்திரம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிலையும் சூரியன் இருக்கும் காலகட்டத்தில் நம்ம வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எதனால் அப்படின்னா, இந்த சூரியனினுடைய தாக்கம் பூமி மேலே பார்த்திங்கன்னா அதிகமான உஷ்ணத்தை அந்த சமயத்தில் அது கொடுக்கும். அதே மாதிரி பருவம் மாறும். இப்போ நமக்கு இந்த ஆனி மாதங்கிறது தேவர்களுக்கு இந்த காலை பொழுது முடிய போகிறது. அப்போ தை மாதத்துலேருந்து ஆரம்பிச்சது இல்லையா, இந்த உத்தராயண புண்ணிய காலம் முடியக்கூடிய கடைசி மாதம். அதனால் இந்த ஆனி மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலம் முடிஞ்சு அடுத்தது ஆடி மாதத்தில் நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகும். ஸோ இந்த ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா புதனும் அவர் கூட சேர்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் அவர் கூட சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த ஆனி மாத பிறப்பில் பொதுவாக ஒரு மாத பிறப்பில் சூரியனினுடைய மாற்றம் இருக்கும் பொழுது நம்ம முக்கியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தவர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வது தான் அது முக்கியம். இப்போ அதை நம்ம மாதம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஆடி அமாவாசை தை அமாவாசையே நம்ம நிறைய பேர் முடியாதவர்கள் அந்த 2 அமாவாசையிலையும் கொடுப்பாங்க. ஸோ இது சனிக்கிழமை இந்த மாதம், இந்த ஆனி மாதம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இது மாதம் பிறக்குது. அது மட்டும் இல்லை, சந்திரன் கேத்துவோடு இருக்கிறாரு. அண்டு சூரியன் சுக்கிரன் புதன் கூட சேர்ந்து மிதுன ராசியில் இருக்கிறார். அன்றைய நாளில் நம்ம என்ன வழிபாடு செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறந்தவர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது. ஸோ உங்கள் வீட்டில் யார் இறந்துருக்காங்களோ, உங்கள் முன்னோர்கள் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களை நினைத்து நீங்கள் இப்போ அமாவாசைக்கு எப்படி இலை போட்டு நீங்கள் சாமி கும்பிடுவீங்க, அதே மாதிரி நீங்கள் கும்பிட்டா நல்லது. குறிப்பாக இந்த குழந்தை இல்லாதவர்கள் நிச்சயமாக அன்றைய நாளில் இந்த வழிபாட்டை செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப உடல் ஆரோக்கியம் முடியாதவங்க, ஏன்னா இது சனிக்கிழமை வர்றதுனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் தீர்வதற்கும், சனி பகவான் அப்படின்னாலே அவரை என்ன சொல்கிறோன்னா ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுறவர் சனி பகவான். அதனால் இந்த ஆயுள் காரகன் சனி சனிக்கிழமை அன்று இந்த மாத பிறப்பு இந்த சூரியனினுடைய மாற்றம் இருக்கிறதுனால ஆனி மாதம் சனிக்கிழமையில் அன்றைய நாளில் நம்ம இறந்தவர்களினுடைய வழிபாடுகளை செய்வது நல்லது. ஸோ நம்ம வீட்டிலையே நீங்கள் ஜென்ரலாக சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுவீங்க அப்படின்னா அன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். காக்கைக்கு அன்னமிடுவது ரொம்ப நல்லது. ஸோ காலையில் நம்ம ஒரு படி சாதம் தனியாக வச்சு அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதில் நெய்யும் கொஞ்சம் எள்ளும் வச்சு காக்கைக்கு ஒரு பிடி சாதம் வச்சால் முன்னோர்களினுடைய வழிபாடு நம்ம சிம்பிளாக கூட இந்த மாதிரி செய்யலாம். அன்னதானங்கள், பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது, இது எல்லாமே ரொம்ப கோவுக்கு நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் கோ சம்ரக்ஷணைன்னு சொல்கிறோம். எவ்வளோ நம்ம பசுமாடை பராமரிப்பதற்கு நம்ம செலவு செய்தாலும் அதில் தப்பே கிடையாது. அதனால் பசுமாடுகளை பராமரிப்பது அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த சமயத்தில் இந்த ஆனி மாத பிறப்பில் அப்படிங்கும்பொழுது இந்த தானங்கள் எல்லாமே ரொம்ப சிறந்தது. அன்னதானம், வஸ்திரதானம், நம்ம முடிஞ்ச கோதானம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ நம்ம இந்த சனிக்கிழமை மெயினாக நம்ம செய்கிறதுங்கிறது இறந்தவர்களினுடைய வழிபாட்டை அவசியம் செய்யலாம். மேலும் அன்றைய நாளில் காக்கைக்கு அன்னமிடுவது அப்படிங்கிறத மறக்காமல் செய்யலாம்.
மாலை நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சால் பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது, வாழைப்பழம் வாங்கி தரது, கீரை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி செய்யலாம். ஆலயங்களுக்கு பால் அபிஷேகம் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அன்றைய நாளில் இந்த மாத பிறப்பில், அதுவும் அது சனிக்கிழமையாக இருக்கும்பொழுது செய்தால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப தொடர்ந்து ரொம்ப நாளாக நமக்கு வந்து தீராத வியாதி இருக்குது, இல்லைன்னா ரொம்ப வருஷமாக நமக்கு குழந்தை இல்லைங்கிறவங்க உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது நம்ம பாபங்கள் தீரும், சந்ததி விருத்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி பித்ருக்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆனி மாத பிறப்பு அன்றைய நாள் எதற்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு தான். பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இந்த நாளில் நம்ம அன்னதானங்களும் கோதானங்களும் மற்றும் நம்மளுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளையும் செய்வது நல்லது. என்ன நேயர்களே, இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.